நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன், வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை நேரத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு எதிர்காலத்தில் இடமளிக்கப்பட மாட்டாதென்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. கல்லணி பல்கலைக்கழகத்தின் தொலைத்தொடர்புகள் மற்றும் ஊடக பிரிவு முன்னெடுத்த வானொலி மதிப்பீட்டு அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. சகல அரச பாடசாலைகளும் நாளை வழமை போன்று நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்றங்களில் சேவையாற்றும் 8435 ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம். கொழும்பில் வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்கான முதல் கட்ட அறிக்கையை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு உத்தரவு. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு இடையிலான நேரடி விவாதம் இன்று. ஆசிரியர் தொழிற்சங்க நடவடிக்கையினால் ஆசிரியர் தொழிலின் கௌரவம் இல்லாது போயுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக பாடசாலை நேரத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு எதிர்காலத்தில் இடமளிக்கப்பட மாட்டாது. பிள்ளைகளின் கல்வியை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பலாங்கொட தர்மானந்த வித்யாதனவிற்கு இன்று விஜயம் மேற்கொண்ட போதே ஜனாதிபதி குறித்த விடயத்தை தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று பல சமய ஸ்தலங்களுக்கும் விஜயம் மேற்கொண்டார். வானொலி ஒலிபரப்பின் 100ஆண்டை முன்னிட்டு கல்லணி பல்கலைக்கழகத்தின் தொலைத்தொடர்புகள் மற்றும் ஊடக பிரிவு முன்னெடுத்த வானொலி மதிப்பீட்டு அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஆனந்த சமரக்கோன் கலையரங்கில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. எதிர்கால சந்ததிக்கான பொறுப்புகளை நிறைவேற்றுவதே சகல ஊடகங்களினதும் பணி என்று இந்த நிகழ்வில் பங்கேற்ற கொழும்பு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் சந்தகோமி கோபரஹேவா தெரிவித்தார். உலகளாவிய ரீதியில் போட்டித்தன்மையுடன் வியாபித்துச் செல்லும் DRM தொழில்நுட்பத்தை வானொலி ஒலிபரப்பில் இணைத்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஹட்சன் சமரசிங்க தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நாடளாவிய ரீதியிலுள்ள சகல அரச பாடசாலைகளும் நாளை வழமை போன்று நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க நடவடிக்கையினால் கடந்த 2 தினங்களாக பாடசாலைகளில் கல்வி செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்பட்டிருந்தது. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்புக்காக அரசாங்கம் கடன் வழங்குனர் குழுவுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கையை எட்டியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும் என்று கட்சியின் மினுவாங்கொட தொகுதி அமைப்பாளர் பேராசிரியர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மின்சாரத்துறையை மறுசீரமைப்பது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு முக்கியம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாஷிம் தெரிவித்துள்ளார். காற்றாலை மின் உற்பத்தி நாட்டுக்கு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பாராளுமன்ற உறுப்பினர் இதனை குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்றங்களில் சேவையாற்றும் 8435 ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட உள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களில் தற்காலிக சமய மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் சேவையாற்றுபவர்களுக்கே இவ்வாறு நிரந்தர நியமனம் வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் தினேஷ் குணவர்தன தாக்கல் செய்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நியமனங்களை விரைவில் வழங்குவது பற்றிய பேச்சுவார்த்தை பிரதமரின் தலைமையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற்றது.
கொழும்பு மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான காரணங்களை ஆராய்ந்து சகல கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளையும் உள்ளடக்கும் வகையில் அறிக்கையொன்று சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி பணிக்குழாத்தின் பிரதானியும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான சாகல ரட்நாயக்க கொழும்பு மாவட்ட பிரதேச செயலாளர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். முதல் கட்ட அறிக்கையினை 2 வாரங்களுக்குள் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் சாகல ரட்நாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போதே அவர் அதிகாரிகளுக்கு இந்த ஆலோசனையை வழங்கினார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கை தொடர்பில் கட்டி எழுப்பப்பட்ட நம்பிக்கையினாலேயே கடன் மறுசீரமைப்பை வெற்றிகரமான முறையில் பூர்த்தி செய்வதற்கு முடிந்ததாக ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பின் மூலம் கடன் செலுத்தும் காலம் 2043ஆம் ஆண்டு வரை நீடிக்கப்படும். இதன்படி கடன் வட்டி வீதமும் குறைவடையும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு இணையதள விளையாட்டுகளுக்கு அடிமைப்படுவது மனநோய் என்று கராப்பட்டி போதனா வைத்தியசாலையின் உளவியல் வைத்திய நிபுணர் டாக்டர் ரோமி ரூபன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மனநல வைத்திய நிர்வாகமும் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளது. இணையதள விளையாட்டுகளுக்கு அடிமையானவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களை போன்ற மனோநிலையில் செயற்படுகிறார்கள். இவ்வாறானவர்களுக்கு ஆக்ரோஷமும் கடுமையான கோபமும் ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாடசாலை மாணவர்கள் இதற்கு அடிமையாகும் போது பாரிய விளைவுகள் ஏற்படலாம் என்றும் உளவியல் வைத்திய நிபுணர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோருக்கு இடையிலான நேரடி விவாதம் இன்று இடம்பெற உள்ளது. 90 நிமிடங்களுக்கு விவாதம் நடைபெறும். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஜனநாயக கட்சியின் சார்பில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் போட்டியிட உள்ளார். குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் போட்டியிடுவார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்தில் வேட்பாளர்கள் பல சந்தர்ப்பங்களில் நேருக்கு நேர் விவாதிப்பது முக்கிய அம்சமாக காணப்படுகிறது. இதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு முதலாவது நேரடி விவாதம் அட்லாண்டாவில் இன்றிரவு நடைபெறும். அபிவிருத்தி செய்திகள். இலங்கையின் பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்துவது பற்றி இலங்கைக்கான நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் கவனம் செலுத்தியுள்ளார். இது குறித்து மத்திய மாகாண ஆளுநர் லலித் யூ கமகேயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இலங்கையில் பால் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு முடியுமான உதவிகளை மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டி மழை காரணமாக தாமதமாகியுள்ளது. இந்திய மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் இதில் மோதவுள்ளன. இதேவேளை முதலாவது அரையிறுதிப் போட்டியில் வெற்றியீட்டிய தென்னாப்பிரிக்க அணி இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள ஸ்மார்ட் யூத் கண்காட்சி நாளையும் நாளை மறுதினமும் நடைபெற உள்ளது. குளியாப்பட்டி தொழில்நுட்ப கல்லூரி விளையாட்டரங்கில் கண்காட்சி இடம்பெறும். கண்காட்சியில் ஏராளமான காட்சிக்கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். தொழில் வழிகாட்டல்களும் இங்கு வழங்கப்படும்.
பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. 16,000 ஹெக்டேரில் சோளச்சேகை மேற்கொள்ளப்பட உள்ளது. அம்பாந்தோட்டை, அனுராதபுரம், அம்பாறை, புலனறுவை, பதுளை ஆகிய மாவட்டங்களில் சோளச்சேகை முன்னெடுக்கப்படும். பயிர்ச்சேகையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதியிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் காற்று அவ்வப்போது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாடசாலை நேரத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு எதிர்காலத்தில் இடமளிக்கப்பட மாட்டாதென்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. கல்லணி பல்கலைக்கழகத்தின் தொலைத்தொடர்புகள் மற்றும் ஊடக பிரிவு முன்னெடுத்த வானொலி மதிப்பீட்டறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. சகல அரச பாடசாலைகளும் நாளை வழமை போன்று நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்றங்களில் சேவையாற்றும் 8,435 ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம். கொழும்பில் வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்கான முதல் கட்ட அறிக்கையை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு உத்தரவு. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு இடையிலான நேரடி விவாதம் இன்று. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.